கடைசி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் அப்போ நேற்று எபிசோட் என்ன காட்டோம்னா கையில் எல்லாம் தேவியோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றக்காக அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்நேரம் சுப்பிரமணியம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா. உடனே கையில் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன்டா எங்கள் மேலே இவ்வளோ வன்மை வச்சுருக்கா, அப்படியே பகை இருந்தால் என் மேலே காட்டு, இதுக்கு எங்கள் குடும்பத்து மேலே காட்டுற, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுனா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னையவே மிரட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னை இப்படி குடிகார நாக்குனதே நீதான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், இங்கே பாருப்பா இவளை நீ நம்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் பணத்தை சுருண்டுட்டு கடைசியில் அவன் நடுத்தில் நிப்பாட்ட போகிறான், நாளைக்கு நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கையில் சொல்கிறாங்க, அந்த ஃபைனான்ஸியல் பிரச்சனையில் உங்கள் அப்பா 3 லட்சம் பணம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், கடனை தான் வாங்கியிருக்கேன், நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிசத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், ஏம்மா அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் நான் செய்யணும் தான் செஞ்சேன், இதுக்கெல்லாம் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சுப்பிரமணியம் நேர கையில் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணா, குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடனே அந்த பணத்தை கொடுடி, பணம் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு போலீஸ் ஆக வேண்டிய என்னைய இப்படி குறியாக ஆக்கிட்டியடியா அப்படின்னு ஒன்றுக்கு ஆகாத பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எள்ளி சொல்கிறாரு, ஏன் அந்த பொண்ணுகிட்ட பழகிறப்போ உனக்கு தெரியலையா, தப்பாக நடக்கிறப்ப தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுப்பிரமணிக்கு எழிலுக்கும் பெரிய சண்டை நடக்குது. கடைசியில் பார்த்தா எழில் சுப்பிரமணியம் அடிச்சுறாரு. கண்ணிலேருந்து ரத்தமாக வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, ஏன் எழில் இவ்வளோ கோப்படுறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எள்ளி சொல்கிறாரு, நடக்கிற பிரச்சனையை பார்த்தாலும் நமக்கு யாருமே வேண்டாம், நம்ம குடும்பம் வாழ்ந்தால் போதும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கையில் அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.